காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை விழாக்கால பட்டிமன்றம். எப்போதும் மீனாட்சிக்கே வெற்றியை தருகின்ற எங்கள் மதுரை மண்ணை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, தலைப்பு சொக்கநாதர் ஆட்சியா மீனாட்சி ஆட்சியா? அவ்வளவுதானே. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அதுக்கே இவங்க இவ்வளோ சிரமப்பட்டு உசுர கொடுக்குறாங்கன்னு தெரியல. காலை வேற ரெடியா முன்னாடி வச்சு. ஆமா, ரெடியா. எத்து வாங்கிட்டு எவ்வளோ கத்து பார்த்தீங்களா? எத்து வாங்கின உங்களுக்கே எப்படி இருக்குன்னா எத்து கொடுத்த கைப்பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? எங்க சொக்கநாதரே மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டு மதுரையில் செட்டில் ஆயிட்டாரு. உண்மையிலே கல்யாணத்தை பண்ணிட்டு கைலாயத்துக்கு போனா தானங்க அது கரெக்டாக இருந்திருக்கும். அவருக்கே இங்கே செட்டில் ஆயிட்டார். ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு அவர் இருந்துட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அந்த மதுரை மண் அப்படிப்பட்ட மண். மணக்க மணக்க மல்லிகைப்பூ, வெயில் நேரத்தில் ஜிகர்தண்டா, மழை நேரத்தில் பருத்தி பால், 4 வகை சட்னி, 2 வகை பொடியோட இட்லி, அதில் ஒன்று தண்ணி சட்னி வேற. ஆமாம், இப்படி அவர் ஹாயா இருக்கிறாரு. இந்த 3 பேருக்கு தான் என்ன பிரச்சனைன்னு புரியவே இல்லை. இதில் வந்தார் பார்த்தீங்களா, நம்ம 160 days மிஸ்டர் 160வது நாள். திரைப்படமே அவ்வளோ நாள் ஓடுறதில்ல, 3 நாள் தான். ஆனால் இவர் இல்லறத்தை அத்தனை நாள் ஓட்டிட்டாருன்னா அந்த பிள்ளை எவ்வளவு திறமையாக இருக்கும் பார்த்தீங்களா. ஃபில்ட்ரு போடுறாங்க, நாங்கள் வந்து ஃபில்ட்ரே போடலையா, ஃபில்ட்ரு இல்லாமல் பேசுகிறோம். இந்த ஃபில்ட்ரு வச்சுக்கிட்டு பேசுகிற பழக்கம்லாம் உங்கள் பழக்கம், ஃபில்ட்ரு இல்லாமல் பேசுகிறதாங்க எங்கள் பழக்கம். அந்த பிள்ளையோட முகத்தை பாருங்க, பால் வடிகிற முகம். சிவபெருமான் பாதியை கொடுத்தாரே, அவர் உடம்புல பாதி கொடுத்தார். நீங்கள் சம்பளத்தில் பாதி எத்தனையாக கொடுக்கீங்க? அதை வச்சு நாங்கள் மீதி குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன பாடுபடுறோம்? அப்படி கதையெல்லாம் விசாரிச்சிருக்கிறார். காலங்காத்திலே வந்துட்டார். வந்து மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் நின்று வர்றவங்க போகிறவங்ககிட்டலாம் இங்கே என்ன நடந்ததுன்னு கதையெல்லாம் கேட்டுட்டு மண்டபத்தில் சொன்னதெல்லாம் எழுதிட்டு வந்து அவரே சொன்ன மாதிரி தருமி மாதிரியே இருக்கார் பார்த்தீங்களா. சொக்கா, அந்த 1000 பொற்காசுகளும் எனக்கே கிடைக்க வேண்டும்னு வந்து உட்காந்துருக்காரு. இந்த பட்டிமன்றத்தில் வெற்றி எனக்கே வேண்டும் என்று பகற்கனவு கண்டு கொண்டு இருக்கிறேன். அறிவுக்கு நீ, ஆசைக்கு நான். அதில் வேற சிரிப்பு, என்ன சொன்னாலும் சிரிக்கிறது, தெய்வீக சிரிப்புன்னு வேற நினப்பு. சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தார். ஆமாம், சுமந்தார். பிட்டு வீட்டுக்கு வந்துச்சா? விறகு ஊத்தார். வித்தை தொட்டு வீட்டுக்கு வந்துச்சா? வரும், ஆனால் வராது. எப்பா கேட்டா விறகு அவர் விற்கலப்பா, அவர் வித்த விலைக்கு யாரும் வாங்கலப்பா விறக. மதுரைக்காரங்க கொஞ்சம் தெளிவாக தான் இருந்திருக்கிறாங்க. கேட்டால் எமது திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று அப்படின்ட்டு அவர் போயிடுவார். கணவன் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் கூட பொறுப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டு வீட்டை கவனிப்பது எங்கள் மீனாட்சி ஆட்சிதான் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா. அதில் வேற சிவசதீஷ் பேசுனது பூரா பாருங்க, முன்னுக்கு பின் முரண் தான். பெண்கள் வந்து நிறைய பேசுவாங்களாம், வளவலன்னு பேசுவாங்களாம், எங்கே எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி மெசேஜ் அனுப்புவாங்க? வேற ஆர்யூன்னு ஒரு மெசேஜ் தான் அனுப்புவாங்களாம். அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும் என்று சொன்னார் என்றால் ஒரு வார்த்தையில் 1000 அர்த்தத்தோடு பேசுவது எங்கள் பெண்கள். 1000 பேசினாலும் ஒரு அர்த்தமும் இல்லாமல் பேசுறது நீங்க. ஒரு பேசுனது ஏதாவது புரிஞ்சிச்சா? வீட்டில் மட்டும் இல்லைங்க, ஊரே எங்கள் ஆட்சி தான். மதுரைனா மீனாட்சி, காஞ்சினா காமாட்சி, காசினா விசாலாட்சி. என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? சென்னைனா சேஷாத்ரி, திருச்சினா சிவசதீஷ், பெங்களூர்னா சுஜித்து, நேவர் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சு, கையில் கட்டுறது வாட்சின்ட்டு வந்து உட்காந்துருக்காரு பாருங்க. எப்போ நீங்கள் டி ராஜேந்தருக்கு ஒன்று விட்ட சகோதரியா நீங்கள்? இதில் சேஷாத்ரி அவர்கள் பேசுனதெல்லாம் உண்மையிலேயே வந்து பேப்பரில் எழுதி வைக்கிறதே கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தஞ்சாவூருக்கு கிளம்பி போங்க. அங்கே ஒரு கல்வெட்டில் எழுதி வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே நீங்களே உட்காந்துக்கோங்க. அடுத்து வரும் தலைமுறை உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். அம்புட்டு பேசியிருக்கிறார். பேசுனது பூரா பொருளாதாரம் நாங்கள் தான் ஒத்துக்கிறோங்க. பணத்தை சம்பாதிப்பதில் ஆண்கள் நம்பர் 1. சம்பாதிச்ச பணத்தை சூறையாடுறதுல 1ஆம் நம்பர். இதெல்லாம் பேசணுமா? இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எதுக்கு கடன் வாங்குறீங்க? கடன் அப்படிங்கிறதுக்கு இலக்கணமே ஆண்கள் தான். சின்ன வயசில் பென்சில் கடன் வாங்குவாங்க, அப்புறம் வளர்கிற வயசில் டீ கடையில் கடன், வேலை பார்க்குற இடத்துல வாட்ச்மேன்ட்ட கூட கடன் வாங்கி வச்சுருக்காங்கய்யா. இதில் பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஆண்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கேங்கிறதையும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கு கடன் கொடுத்துருக்கேங்கிறத கூட வீட்டிலே மறைக்கக்கூடியவங்க தாங்க நீங்கள். எத்தனை நண்பர்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாந்த ஆண்கள் இங்கே இருக்கிறார்கள்னு பெண்கள் சொல்லுங்க பார்ப்போம். பெண்கள்
கருவேப்பிலை கடன் கொடுத்தா கூட திருப்பி கரெக்டாக வாங்கிடுவாங்க. யாரை நம்பி கடன் கொடுக்கவும் மாட்டோம், யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டோம். எங்களுடைய சிந்தனை எல்லாம் குடும்பத்தின் பக்கம் மட்டும்தாங்க. தாராள மனது உங்களுக்குமா? இல்லைங்க, ரொம்ப கரெக்டாக இருப்போம், சிக்கனமாக இருப்போம். பெண்கள் எப்பயுமே குடும்ப சிந்தனையோட மட்டும்தான் இருப்போம். அதனால தான் ஒரு கவிஞன் எழுதுனா, பாட்டிக்கு சுண்டக்காய் வத்தல், தாத்தாவுக்கு ஃபில்டர் காஃபி, அப்பாவுக்கு முந்திரி பக்கோடா, அண்ணனுக்கு குலோப் ஜாமுன், எனக்கு முட்டை பொடிமா சென்று குடும்பத்தில் எல்லோருக்கும் பார்த்து பார்த்து செய்து தரும் அம்மாவுக்கு பிடித்தது என்னமோ குடும்பம் மட்டும்தான் என்று எழுதினான் என்றால், தனக்குன்னு எந்த ரசனையும் இல்லாதவள் எங்களுடைய பெண் இல்லையா? எவ்வளவு பேசுகிறா இருப்பாங்க, அவ்வளோ பேசியிருக்கிறார், குடும்பத்தை பற்றி சிந்திச்சிருக்கிறாரு. வேறு குடும்பத்தின் வேர் இருந்து ஆண்கள் தான், பெண்கள் கிளைகள் அப்படி கூட வச்சுக்கோங்களேன். வேரோட வேலை என்ன தெரியுமாங்க? அது தண்ணி மட்டும்தாங்க சேகரிக்கும் அங்கங்கே அலைஞ்சு. ஆனால் அந்த தண்ணீரை தான் கைகளில் ஏந்தி பல கைகளோடு குடும்பத்தை பூ பூக்க வைத்து பழம் பழுக்க வைத்து ஒரு மொட்டை மரத்தை விருட்சமாக மாற்றுவது எங்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் வேறு வேறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பேசுறதுக்குலாம் நான் பதில் சொல்ல விரும்பலன்னு வைங்களேன். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நம்ம அப்படியே நகர்ந்து சுஜித்துக்கிட்ட வருவோம். சரி. கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை. இப்போ கல்யாண வீட்டில் கிஃப்டாக பெட்ரோலை கொடுக்குறாங்களாம். எந்த ஊரில் தம்பி? பெட்ரோலை கல்யாண வீட்டில் கிஃப்டாக கொடுக்குறாங்களா? பின்னாடி ஒரு தீக்குச்சி கொடுப்பாரா? அதுக்கப்புறம் ஒரு பொருத்தி கொடுப்பாரா? என்னையா அநியாயமாக, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவர் வேறு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறார். இஎம்ஐக்கு ஓடிபி கொடுக்குற ஒரே ஆள் நீங்கள் தான். எங்கேயாவது இஎம்ஐக்கு ஓடிபி உண்டாங்க? நீங்கள் தான் ஆட்டோ டெபிட் கொடுத்து கையெழுத்தை போட்டு வந்துட்டீங்களே, அவன் உங்ககிட்ட ஓடிபி கேட்க போகிறான்? பாயாசத்தில் குப்பையள்ளி போட்டுச்சான் அந்த அம்மா. இன்னும் எங்களை பைத்தியனே நினச்சின்னு இருக்கிறீங்கன்னு. உண்மையிலே உங்களுக்கு செய்கிற பாயாசத்தில் அதை தான் போடணும். இந்த பெண்கள்லாம் சொல்லுவாங்களாம், அப்பா அம்மா கணவனுக்கு இருக்கக்கூடாது. எங்கள் மீனாட்சி எவ்வளோ தெளிவு தெரியுமா? அப்பா அம்மாவே இல்லாத சிவபெருமானை தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மாமியார் பிரச்சனையே ஜென்மத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு எவ்வளோ விவரமாக இருந்திருக்கு பாருங்கள். பொண்ணுங்க தான் சாய்ஸ் கேட்பாங்களாம், ஹைலி எஜுகேட்டடாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வேலை பார்க்கணும். ஆண்கள் ஒன்றே ஒன்று தான் கேட்பாங்களா? என்ன கேட்பாங்க? பொண்ணு வேணும், பொண்ணு வேணும். பொண்ணு எப்படி இருக்கணும்? பொண்ணு பொண்ணு மாதிரி இருக்கும். ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அலையிறது, பொண்ணு பொண்ணாக இருந்தால் போதும், அது பொண்ணாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறது. கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்கள் ஃபில்ட்ரு போட்டு பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சாம்பார் ஒழுங்காக வைக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. என்னங்க, ஒரு நன்றி விசுவாசம் வேண்டாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வேணும்னு தேடுறது, வந்த பெண்ணை இத்தனை குறைகள் சொல்லுகிறீர்கள் என்றால் நன்றி விசுவாசம் இல்லாதவர்கள் இந்த ஆண்கள். அதையும் பொறுத்து கொண்டு வாழ்பவர்கள் பாவப்பட்ட எங்கள் பெண்கள். இதில் அணுவை பழைய காலத்தில் பேசுகிறாங்களா அந்த பாப்பா. அப்படி சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, ஏர்போர்ட்டில் 2 வருஷம் கழித்து தான் அந்த குழந்தை அப்பாவை பார்க்கிறது. அந்த வீடியோ கால்னு ஒன்று இருக்குமே முருகேசா, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஆமாம் இல்லை? ஆமாவா இல்லையா? நீங்களும் அவர் சொன்ன உடனே அப்படியே உட்காந்து மலைச்சு போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பொருட்களின் பயன்பாடுன்னு ஒன்று இருக்குல்லம்மா, இது ஆண்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆண்கள் பைக் வச்சுருப்பாங்க, நம்ம ஸ்கூட்டி வச்சுருப்போம். பெண்கள் ஸ்கூட்டி எப்போ எடுப்பாங்க தெரியுமா? காய்கறி கடைக்கு போக எடுப்பாங்க, பிள்ளைங்களை விடுறதுக்கு எடுப்பாங்க, கூட்டு வரதுக்கு எடுப்பாங்க, அதிகபட்சம் டெய்லர் கடைக்கு போகிறதுக்கு எடுப்பாங்க. இந்த ஆண்கள் பார்த்துருக்குறீங்களா? பைக்கை எப்போ எடுப்பாங்க? வாக்கிங் போகிறதுக்கே பைக்கில் தான் போவாங்க. அப்புறம் பெட்ரோல் போடுறதுக்கு ஒருக்கா போவாங்க, பெட்ரோல் போட்டுட்டோமேனு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்க. டீ குடிக்கிறதுக்காக போவாங்க. வீட்டில் டீ குடிச்சிட்டு டீ குடிக்க போகிற ஒரே இனம் ஆண்கள் இனம்தான். அதை விட கொடுமைங்க, இதை கூட மன்னிச்சிடலாம். நைட்டு 11:45 ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்ட்டு போவாங்க. 12 மணி ஆனால் பேய் கூட கம்முன்னு இருக்கும். ஆனால் இவங்க கத்திக்கிட்டே திரிவாங்க. இந்த ஊர் ஏன் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? இவங்க தாங்களும் தூங்குறது இல்லை, இந்த ஊரையும் தூங்க விடுறதில்ல, சுற்றினே திரிகிறது. கேட்டால் எங்கள் ஊர் தூங்கா நகரம். நீங்கள் தான் ஏன் தூங்கலை? குடும்பம் சிறப்பாக இருக்கணும்னா என்னம்மா? நல்ல பழக்கங்கள் இருக்கணும்ல. மோசமான பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் தானே அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். நம்ம ஊரில் பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் கறிக்கடையில் நிற்கிற கூட்டத்தை விட சனிக்கிழமை ராத்திரி டாஸ்மாக் கடையில் நிற்கிற கூட்டம் தான் அதிகம் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் ஒரு பொண்ணு அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது, அப்பா ஒரு நாளாவது நீ என்னை கூப்பிட வர்றியா? அம்மா தான்ப்பா டெய்லி வர்றாங்க, நீ ஒரு நாள் கூட வரவே மாட்டேங்கிற. டேய் கண்ணா, நாளைக்கு அப்பா வர்றேன்டா, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரவாடா, இல்லை சாக்லேட் வாங்கிட்டு வரவா, இல்லை பப்ஸ் வாங்கிட்டு வரவா? அந்த பிள்ளை பதில் சொன்னிச்சு, நீ எதுவுமே வாங்கிட்டு வர வேணாம்ப்பா, குடிக்காம வாப்பா, அது போதும் என்று அந்த குழந்தை சொன்னதுன்னா 1000 காரணம் நீங்கள் சொல்கிறீங்க. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க உடம்பு வலின்னு குடிக்கிறாங்க,
லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்க மைண்ட் ப்ரெஷர்னு குடிக்கிறீங்க, கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லி குடிக்கிறீங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் பெண்கள் தெளிவாக இருப்பதால் மட்டும்தான் அங்கே குடும்பம் சிறப்பாக இருக்கிறது என்பதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பெண்கள்கிட்ட உள்ள மொபைல் ஃபோன் பாருங்கள், ரொம்ப நாளைக்கு முன்னதாக இருக்கும், அந்த பேனல் உடஞ்சிருக்கும், கீறி இருக்கும், ஆனாலும் அதை சரி பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. மிக்சி ஓட்டையாக போனாலும் அதை சரி பண்ணுவாங்க. குக்கர் ரிப்பேராக போனால் கூட வாஷர் மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. எதையுமே ஒதுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்கள் பார்த்துருக்கீங்களா, அடிக்கடி வாட்சை மாற்றுவாங்க, அடிக்கடி மொபைல் மாற்றுவாங்க, அடிக்கடி பைக்கு மாற்றுவாங்க, அடிக்கடி கார் மாற்றுவாங்க, அடிக்கடி செருப்பு மாற்றுவாங்க. ஆனால் எந்த மாற்றத்திற்கும் ஆட்படாமல் தன் குடும்பத்துக்காகவே வாழுகிறவள் இந்த பெண் இல்லையா? அம்மா, நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்திலேயே யாரை தெரியுமா ஜெயிக்கவே முடியாது? எந்த நேரத்திலும் யார் ஒருவர் தோற்பதற்கு தயாராக இருக்கிறாரோ அவரை உலகத்தில் யாராலும் ஜெயிக்க முடியாது. தன்னுடைய சுயத்தை இழந்து குடும்ப ஒற்றுமையை காப்பாற்றுபவள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணாகத்தான் இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சச்சரவு வந்துருச்சு. சச்சரவு கொஞ்சம் பெருசாகி சண்டையாகி 10 நாள் பேசலை. இந்த அம்மா போய் பேசுது, அந்த மனுஷன் பேசவே இல்லை. முன்னாடி போய் நின்றுச்சிங்க. பாருங்கள், நான் 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணுவேன். நீங்கள் 10 எண்ணுறதுக்குள்ளே என்கிட்ட பேசலைன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். 1 வருஷம் ஆனாலும் வரமாட்டேன். தண்டுக்கு சந்தோஷம், சிவசதீஷ் மாதிரி அப்படின்றாரு. 1 2 3 4 அப்படியே ரக்க கட்டி பறக்குது அந்த மனுஷனுக்கு. 6 7 8 அப்படியே ஜிவ்வுன்னு தயாராக இருக்கிறாரு, மகிழ்ச்சியில் போயிட்டா நிம்மதியாக இருக்கலான்னு. 9ன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துருச்சு. ரெண்டு அடுத்து சொல்லவே மாட்டேங்கிறான், அது பாட்டுக்கு இருக்குது. சொல்லு 10 சொல்லு 10 சொல்லிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு, நான் ஏன் போகிறேன், நீங்கள் தான் 10 என்றதுக்குள்ளே என்கிட்ட பேசிட்டீங்கல்ல, பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு போயான்னு வீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா தன்னை தாழ்த்தி கொண்டாவது அந்த குடும்பத்துக்காக வாழுகிறவள் பெண். நாட்டுக்கே ராணியா இருந்தாலும் வீட்டுக்கு நான் மனைவிதான் என்று இறங்கி போகிற அந்த அன்பில்தான் குடும்பம் சிறப்பாக வாழுகிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அம்மா, நம்முடைய தமிழறிஞர் பாப்பையா ஐயா அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த மேடைக்கு போனாலும் நான் மீனாட்சி பட்டணத்திலிருந்து தான் வருகிறேன்னு சொல்வாரே தவிர சொக்கநாதன் பட்டினத்திலிருந்து வருவேன்னு ஒரு நாளும் சொன்னதே இல்லை. இன்னொன்று சொல்கிறேம்மா உங்களுக்கு தீர்ப்புக்காக, சொக்கநாதர் ஆட்சியில் ஒரு ஆட்சி தான் இருக்குதும்மா. அம்மா, இல்லை நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு விட்டு கொடுத்துறோம். பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லித் தருவதில் சரஸ்வதியாக, குடும்ப ஆரோக்கியத்தை பேணுவதில் அன்னபூரணியாக, பணத்தை பாதுகாப்பதில் லட்சுமியாக, கணவன் தளரும் போதில் பராசக்தியாக, மனம் இளகும் தருணங்களில் மாரியம்மனாக, குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை வந்தால் பத்திரகாளியாக நின்று மொத்தத்தில் அன்னை மீனாட்சியாக குடும்பத்தை சிறப்பிப்பது எங்கள் பெண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.